ஹாய் மாடியர் போர்ட்வுட் பேப்பர்ஸ் உலக மக்களே குட் மார்னிங். மீண்டும் வந்து நான் ஜான் பாஸ்கோ விடுகதைக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாளாச்சு, வருட கணக்குகளாச்சு. விடுகதைகள் தான் என்னை வந்து நல்லா வளர்த்து விட்டுச்சு. ஆரம்ப காலங்களில் நானே சொந்தமாக நிறைய விடுகதைகள் எழுதுவேன். அது கணக்கு ஏற்கனவே ஒரு 1000 விடுகதைகள் சொந்தமாக நானே எழுதி. ஆமாம், இதே புஸ்தகத்தில் இருக்குது, அவங்க எழுதுகிறாங்க, அதுக்கு வேறு. நானே எழுதின விடுகதைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மறுபடியும் இப்போ நம்ம மோகனாவுடன் வந்து நாங்கள் இன்றைக்கி 2 பேரும், நான் ஒரு ஸ்டூடெண்ட், மோகனாவுடைய ஸ்டூடெண்ட்டு மாதிரியும், மோகனா வந்து ஒரு டீச்சர் மாதிரியும், எங்கிட்ட அது வந்து விடுகதைகள் கேட்குற மாதிரியும், நான் அதுக்கு வந்து பதில் சொல்வது மாதிரியும் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இட்ஸ் நாட் கம்பல்சரி. அவசியம் எனக்கு இட்லி பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது. தட்ஸ் ஆல். ஓகே, சரி. எனவே வளன்னு இருக்காமல் நம்ம வீடியோ உள்ள போயிடுவோம். ஓகேவா? திஸ் இஸ் மோகனா. உங்களுக்கு தெரியும் மோகனா, ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், நான் மோகனா. போலாம் மோகனா. ஓகே, சொல்றேன். நான் ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஸ்டூடெண்ட். என்னடா கிழப்பையன், ஒரு கிழப்பையன் போய் அது மனசில் வெறுத்துன்னு இருக்கு. என்னடா ஒரு 18 வயசு, ஒரு 16 வயசு, ஒரு 15 வயசுனால அப்படியே டீச்சரை கணக்கு பண்ணி அப்படியே போயின்னே இருக்கலாம். கிழப்பையனை கணக்கு பண்ணி என்ன பண்ண போகுது? போலாம். அவர் வந்து நம்மளுடைய குருநாதர் அவர். ஓகே, அவர் வந்து தமாஷ் பண்ணுவாரு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஓகே, நம்ம பேசலாம். தாடிக்கார அரசனுக்கு காடே சொந்தம், அவன் யார்? தாடிக்கார அரசனுக்கு காடே சொந்தம், அவன் யார்? இந்த தாத்தாவை தான் இப்ப கேட்கணும். கரெக்டா சொல்லுங்க தாத்தா. தாத்தா? ஆமா, தாத்தா யாரு? நீங்க தான் சொல்லணும். தாத்தா யாரு? காட்டுக்கு ராஜா சிங்கம். சிங்கம் தானே ஆன்சரு. கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. காட்டுக்கு ராஜா யாரு? தாடிக்காரா? சொல்லு. தாடிக்கார அரசனுக்கு காடே சொந்தம், அவன் யார்? சிங்கம். ஓகே, கரெக்ட். கை தட்டு. கை தட்டிட்டேன் நான். நீங்க 3 நாள் வாட்டி தட்டிட்டேன். வா, நீங்க என்ன சமாளிக்கிறீங்க? நீங்களும் தட்டுங்க வா ப்ளீஸ். அதுதான், அது ஒரு உற்சாகம், புரியுதா? நீங்க கை தட்டுவது என்ன தெரியுமா? அது வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம், அவார்டு மாதிரி. அவார்டு, அதுவும் குழந்தைங்களை வச்சு நீங்க பாக்குறது ரொம்ப பெரிய சந்தோஷம், எங்களுக்கு ஊக்கம் இது வந்து. ஆமா. ரெண்டாவது இன்னொரு விஷயம், அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மாபெரும் சொத்து எதுவென்றால் விடுகதைகள், பழமொழிகள். அதனால மறவாமல் நீங்க குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுவது போல், குடும்பத்தோட இப்போ நீங்க யாரும் உட்காந்து சாப்பிடுறதில்ல, எல்லாம் பிரிச்சுட்டீங்க. எல்லாம் செல்ஃபோன் மயமாயிடுச்சு. செல்ஃபோன் உங்களை எல்லாரையும் பிரிச்சிடுச்சு. அமெரிக்கால இருந்து ஹாய் டேட், ஹவ் யூ டேட், அப்படி ஆயிடுச்சு எல்லாமே. இங்க இருந்து ஹாய் சான், ஹவ் யூ மேன், வாட்ஸ் கோயிங் ஆன் ஓவர் தேர், அப்படி ஆயிடுச்சு. எல்லாமே பிளவுபட்டு போனது. பாசம், நேசம் அதெல்லாம் வந்து எல்லாம் தூர 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 தேசங்கள் மாதிரி அதுவும் தூரம் போயிடுச்சு. எனவே மைடியர் போர்ட்வுட் பேப்பர்ஸ், நம்ம எப்படி ஒன்றாக ஒரு குடும்பமாக உட்கார்ந்து நம்ம உணவு அருந்துகிறோமோ, அதே மாதிரி பழமொழிகளும் அண்டு விடுகதைகளும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும், அந்த வளர்ப்பு ஆகட்டும், அந்த வாழ்க்கை வாழ்வாதாரம் ஆகட்டும் சிறப்பாக இருக்கும். ஓகே, அது நான் என்ன சொல்றேன், அவர் வந்து அந்த பழச வந்து அவர் இப்ப திருப்பியும் கொண்டு வரதுக்கு இந்த ஐயா அவர்களுக்கு மிகவும் நான் வந்து தலை வணங்குறேன். கண்டிப்பா. தேங்க்யூ 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 மோகனா. போலாம், மேலே போலாம். விண்ணில் கண்டேன், கண்ணில் பயம் கொண்டேன், அவன் யார்? விண்ணில் கண்டேன், கண்ணில் பயம் கொண்டேன். விண்ணில் கண்டேன், கண்ணில் பயம் கொண்டேன். விண்ணில் கண்டேன், தெரியுமா தெரியாதா? விண்ணில் கண்டேன், கண்ணில் பயம் கொண்டேன். விண்ணில் கண்டேன், கண்ணில் பயம் கண்டேன். இதோ விண் மேலே இருக்குது, கண்ணு எங்கே இருக்குது? இந்த இமைகள். ஆடுல? ஆமா, கரெக்டா சொல்லுங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. விண்ணில் கண்டேன், என்னது மறுபடியும் சொல்லு. விண்ணில் கண்டேன், கண்ணில் பயம் கொண்டேன். விண்ணில் கண்டேன், கண்ணில் பயம் கொண்டேன். இமைகள் படபட என்று அடித்துக் கொள்கிறது அல்லவா? இமைகள். அதுதான் ஆன்சர். இல்ல, இமைகள் கிடையாது. குழந்தைங்களா, நீங்க சொல்றீங்களா? அவர் தப்பா சொல்றாரு, நீங்க சொல்றீங்களா? அப்படியே சொல்றேன். நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? கரெக்டா? மின்னல். இது கூட தெரியல இவருக்கு. கை தட்டாதீங்க. நான் இமைகள் நினைச்சேன். ஏன்னா மேல பாக்குறோம்ல, மேல பாக்கும்போது எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப மேல ஒரு பூதம் ஒண்ணு பாத்துட்டுன்னு வச்சுக்கோ, அப்ப பயம் வந்துடுது. கண்ணு பட பட படன்னு அடிச்சுக்குது, இமைகள் துடிக்குது இல்லையா? ஓ, அதுவா இருக்குமோ நினைச்சேன். தப்பு, அப்ப ஒரு தப்பு வாங்கிட்டாரு இவரு. ஓகே ஓகே ஓகே. தொட்டவுடன் ராகம் பாடுவேன், அவன் யார்? தொட்டவுடன் ராகம் பாடுவேன், தொட்டவுடன் ராகம் பாடுவேன். வீணையா? இல்ல. கரெக்டா சொல்லுங்க. கிட்டாரா? இல்ல, குழந்தைங்களுக்கு தெரியும், குழந்தைங்க சொல்லிடுவாங்க.
தொட்டவுடன் ராகம் பாடுவேன். குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா? ஆமா. தொட்டவுடன் ராகம் பாடுவேன். தொட்டவுடன் ராகம் பாடுவேன். அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியல, முடிஞ்சிச்சு. நீங்க சொல்லுங்க. ஹார்மோனியம். அப்படி நான் சொன்னல, கிட்டார் கூட அப்படிதான். பின்ன ஹார்மோனியம். அப்ப சரி சரி, பாஸ் கொடுத்தலாம். ஓகே. அடுத்தது. நமக்குள்ளே இருக்கும் கல் ஆனால் பார்க்க முடியாது. அது என்ன? நமக்குள்ளே இருக்கும் கல் ஆனால் பார்க்க முடியாது. அது எது? ஈஸி, குழந்தைங்க சொல்லிடுவாங்க. அப்படியா? ஆமா. நமக்குள்ளே இருக்கும் கல், நமக்குள்ளே இருக்கும் கல் ஆனால் பார்க்க முடியாது. நமக்குள் இருக்கும் கல் 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 கல். அக்கா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்ல. அக்கா சொல்லிடுவாங்க. சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க அக்கா. தம்பிகிட்ட கேளு. தம்பி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? நாங்க சொல்லலாமா? உப்பு கல்லா? நோ நோ, கரெக்ட்டா நான் சொல்லவா? விக்கல். விக்கல். வாவ், சூப்பர், நல்லா இருக்கு. விக்கல். கேமரா இன்றி படம் எடுப்பான், அவன் யார்? கேமரா இன்றி படம் எடுப்பான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பாம்பு. அதான் என்ன பாம்பு? நடவ பாம்பு. கரெக்ட்பா கரெக்டா சொல்லிட்டாரு. சரி, முதல் சினிமா படம் எடுத்தது யாரு? நான் உன்னை கேட்கறேன் ஒரு விடுகதை. முதல் சினிமா படம் எடுத்தது யாரு? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாரதிராஜா பாக்கியராஜ் தான் தெரியும். பாம்பு தான் முதல் படம் எடுத்துச்சா? சரி, ஓகே. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட். சடசடக்கும் குரலில் நம்மை கிடுகிடுக்க வைப்பான், அவன் யார்? சடசடக்கும் குரலில் நம்மை கிடுகிடுக்க வைப்பான், அவன் யார்? சடக்கும் குரலில் நம்மை கிடுகிடுக்க வைப்பான். மழையா? கொஞ்சம் வந்தாச்சு. இடியா? கரெக்டா சொல்லிட்டாரு. ஆமா, மார்க் போட்டுருங்கப்பா. ஓகே. அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் அற்புதமாய் மணக்கும், அது என்ன? ரொம்ப ஈஸி. அப்படியா? மறுபடியும். அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் அற்புதமாய் மணக்கும், அது என்ன? அடித்து நொறுக்கி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அக்கா சொல்லுங்க. பாப்பா நீ சொல்லு. பாப்பா சொல்லுங்க. பாப்பா தெரியலையா யாருக்குமே? அப்ப எனக்கும் தெரியலன்னு சொல்லிடுறேன். ஓகே, தெரியல. ஈஸி தான். ஓகே, தெரியலையா? சாம்பிராணி. மட சாம்பிராணின்றோம்ல, அது இல்ல, இது வெறும் சாம்பிராணி. சாம்பிராணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் மணக்குன்னு போட்டிருக்காங்க. அது இல்லம்மாண்ணா, இப்போ முன்னெல்லாம் இப்பதான் இந்த நவீன காலத்துலதான் சாம்பிராணியை நம்ம இவரு பாய் மட்டும் கையில வச்சிங்கன்னு அப்படி போட்டு விட்டுட்டு 5 ரூபா வாங்கிட்டு போறாரு. ஆனா அந்த காலத்துல பெண்கள் குளித்து உடனே அந்த சாம்பிராணி புகையை தான் வச்சுட்டு அந்த முடி ஆத்துவாங்க. கண்டிப்பா. ஆத்துவாங்கன்னா காய வைப்பாங்க. இந்த துளசி செடிக்கெல்லாம் அந்த சாம்பிராணி புகை போட்டு விடுவாங்க. நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு அதுல. என்னன்னா, அந்த விஷப்பூச்சிகள் இருக்குல்ல, வீட்டுக்குள்ள வராது. தரித்திரம் அப்படி சொல்லுவாங்கல்ல, தரித்திரம் அதெல்லாம் வீட்டுக்கு வராது அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். அது ஏன் பெண்கள் இப்போ அதை விட்டுட்டாங்க தெரியல. முன்னெல்லாம் எப்படி பெண்கள் மஞ்சள் போடுவாங்க முகத்துக்கு, அதெல்லாம் இப்ப விட்டுட்டாங்க. ஆமா, வேற எதையோ போடுறாங்க. நேயர்களே, இந்த ஐயா சொல்ற டிப்ஸ் சாம்பிராணி கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஓகே, சரி, அடுத்தது போலாம். வாயை திறந்தால் முத்து உதிரும், அது என்ன? வாயை திறந்தால் முத்து உதிரும். இது நான் அந்த குழந்தை கேக்குறேன், அந்த குழந்தை கரெக்டா சொல்லும். நானே சொல்லுறேன். சொல்லுங்க. மாதுளை. அந்த குழந்தை சொல்ல ஐயா சொல்லிட்டாரு. ஆமா, இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்டாங்க. இப்போ நீ எனக்கு 62 வயசு ஆயிடுச்சு. என்னதான் உன் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நான் சின்ன பிள்ளையிலே இதை கேட்டுட்டேன். அதனால கரெக்டா சொல்றீங்க. ஓகே. 3 நிற கிளிகளாம், அவை கூண்டில் போனால் ஒரே நிறமாம், அது என்ன? ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 நிற கிளிகளாம், அவை கூண்டில் போனால் ஒரே நிறமாம், அது என்ன? 3 நிற கிளிகள் கூண்டில் போனால் ஒரே நிறம். சரியானது, சூப்பர். நம்ம சாப்பிட்டோமோ யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வேற ஏதாவது கொடு. கல்யாண சத்திரத்துல இது கண்டிப்பா இருக்கும். கல்யாண சத்திரத்துல இது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி மறு வீட்டுல இருந்து வெளியே வந்தாலும் இது கொடுப்பாங்க நம்மளுக்கு, கையில வச்சுக்கோங்கன்ட்டு உட்கார வச்சு கொடுப்பாங்க. ஆனா இப்ப கல்யாண வீட்டுக்கு போனாக்க நம்ம வீட்டுக்கு போகும்போது குவார்டர்ல கொடுக்குறோம். சரி, இப்போ இன்னொரு குறிப்பு சொல்லட்டுமா? நாட்டாம படத்துல இதுதான் ரொம்ப முக்கியமாவே ஃபேமஸா போனது ஒரு பாட்டுல.
காட்டலையா? நாட்டாம தீர்ப்போம். அது இல்ல, நான் சொல்லட்டுமா? கொட்டைப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய்ஸ் வைக்கும். அந்த மாதிரி சூப்பர். வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு. சூப்பர். பாத்தியா? அப்ப எனக்கு தான் மார்க். ஆமா, அதுதான். என்னது 3 கடல்ல உள்ள போகும். அதான் 3 நிற கிளிகளாம், அவை கூண்டில் போனால் ஒரே நிறமாம், அது என்ன? சூப்பர் தான். ஓகே ஓகே, கரெக்ட் தான். கரெக்டா? அதான் நாட்டாம படத்துல சொல்றாருல வெற்றிலை பாக்கு, அதுதான் சுண்ணாம்பு. ஓகே, சூப்பர். அடித்தாலும் உதைத்தாலும் போகாத பையன், நடந்தால் நடப்பான், நின்றால் நிற்பான், அவன் யார்? சரி, ஈஸி. ஆமா, அடித்தாலும் உதைத்தாலும் போகாத பையன், நடந்தால் நடப்பான், நின்றால் நிற்பான், அவன் யார்? ஓகே, நிழல். யாரும் பதில் சொல்ல, இவரே சொல்லிட்டாரு. போங்க. சரி, 100 கிளிகளும் ஒரே வாய், அது என்ன? 100 கிளிகளும் ஒரே வாய், அது என்ன? 100 கிளிகள். நம்ம பாயசம் குடிப்போம், சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம், அது கூட ஒண்ணு வைப்பாங்க, அது என்னது? பாயசம், சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல், அது கூட ஒண்ணு வைப்பாங்க. ஆமா ஆமா, என்னது? மறுபடியும் அந்த விடுகதை சொல்லு. 100 கிளிகளும் ஒரே வாய், அது என்ன? 100 கிளிகளும் ஒரே வாய், அது என்ன? 100 கிளிகளும் ஒரே வாய். பல்லா? நான் சொல்லிட்டேன். வடை சாப்பிடுறோம்ல, ஆமா, வாழைப்பூ. வாவ், சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். நான் அதுதான் பாயசமா சக்கரை பொங்கல் கொடுத்தா வடை கொடுப்பாங்கல்ல, அதுல எண்ணத்துல செய்வாங்க, அதுதான் சொல்ற வாழைப்பூன்னு. வெரி குட். ஆமா, வடை. ஆமா, வாழைப்பூ வடை. ஏன் மற்ற வாழைப்பூ இல்லாத வடை கூட தான் இருக்கு. மெது வடை, உளுத்தம்பருப்பு வடை, கடலைப்பருப்பு வடை, எல்லாத்துலயும் இருக்கு. நீ எனக்கு கரெக்டா கொடுக்கணும். ஓகே, சரி. ஓகே, நெக்ஸ்ட். கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு. கூரை வீட்டை பிரித்தால், இருங்க ஓட்டு வீடு. ஓட்டு வீட்டை பிரித்தால் வெள்ளை மாளிகை, உள்ளே குளம், அது என்ன? இது சிம்பிள். என்னது? வெரி சிம்பிள். என்னது? ஆமா, நம்ம தேங்காயை உரிக்கிறோம், அதுக்கு அப்புறம் வந்து ஒரு மொத்தமா சொல்லுங்க. இதான் விட. இதான். ஓகே, இளநீர் இல்ல தேங்காய். கரெக்ட்பா, கரெக்ட் 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 கரெக்ட். எல்லாம் சூப்பர் சூப்பர், கை தட்டிடுங்க எல்லாரும். இது வரைக்கும் எத்தனை ஆன்சர் பண்ணிருப்பேன்? இது வரைக்கும் நீங்க ஆன்சர் பண்ணது வந்து 13 12 பண்ணிருக்கீங்க. கரெக்ட்டா 12க்கு ஆன்சர் பண்ணிட்டானா? 12ல 2 விட்டுட்டீங்க. 10 ஆன்சர் பண்ணிருக்கேன். ஆமா ஆமா, சூப்பர். அப்புறம் நட்டாற்றில் முட்டை மிதக்குது, அது என்ன? நட்டாற்றில் முட்டை மிதக்கிறது. நட்டாற்றில் முட்டை. நட்டாற்றில் நுரையா? இதுல வந்து எனக்கு புரியாத. உங்களுக்கு யாருக்கா தெரியுதாப்பா? தம்பி, தங்கை, அக்கா, தங்கச்சி, பாப்பா, குட்டி, செல்லம்ஸ், உங்களுக்கு? சரி, குழு. சரி, குழுவே எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லட்டுமா? விட சொல்லிட்டா? சொல்லு. பரிசல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயா? பரிசல்ப்பா. பரிசல்னா ஸ்மால் போட். ஓகே ஓகே, சரி சரி. பரிசல்னாக்க அந்த காலத்துல வந்து போட்டு கீட்டெல்லாம் இருந்த காலங்கள்லையும் சரி, இன்றைக்கும் சரி, நம்ம கிராமங்களில் ஒரு ஆத்தையோ அல்லது ஒரு குளத்தையோ கடந்து அந்த பக்கம் போகணும்னா பரிசல் மூலமா தான் போக முடியும். சரி சரி சரி, பரிசல். சரி, ஓகே. விண்ணை தொடும் உயரம் உண்டு, கடுகு மடிக்க இலை இல்லை, அது என்ன? விண்ணை தொடர அளவுக்கு உயரம், ஆனா கடுகு மடிக்கிறதுக்கு கூட இல்லை, அது என்ன? விண்ணை தொடுகின்ற அளவுக்கு உயரம், கடுகு மடிக்க கூட இலை இல்லை, அது என்ன? சூரிய கதிரா? சவுக்கு மரமா? சவுக்கு மரம் தான், கரெக்டா சொல்லிட்டாரு. சூரிய கதிர் கொடுப்பான். எல்லாமே இருக்கு, இருந்தாலும் அது வந்து ஆன்சர் சவுக்கு மரம்னு ஒரு இதுவா போட்டிருக்காங்க, அதனாலதான். சரி, அடுத்தது போலாம். 15வது கொஸ்டின் கரெக்டா சொல்றாரா பார்க்கலாம். கொதிக்கும் கிணற்றில் குதிப்பான், கூச்சல் போட்டபடி குளிப்பான், உடல் பருப்பான், அவன் யார்? ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து இது வச்சாதான் சாப்பிடுவாங்களே. பூரி. பூரி. பூரியா? பூரி சப்பாத்தியா? ரொம்ப ஈஸி. பூரி கிடையாது, ரொம்ப ஈஸி. கொதிக்கும் நீரில் குதிப்பான், கூச்சல் போட்டபடி குளிப்பான், உடல் பருப்பான், அவன் யார்? ரொம்ப ஈஸி. பூரி அப்படிதான், வடை அப்படிதான், அப்புறம் வந்து கொழுக்கட்டை அது போடுவாங்க, ஜிலேபி அப்படிதான், அந்த சுடு எண்ணெயில போடுறாங்க, குது குது குதுன்னு சொல்லுவாங்க. ஈஸி தான். நான் சொல்லட்டுமா? அப்பா கரெக்டா வந்துட்டாரு, இருந்தாலும் நான் சொல்றேன். அப்பளமா? ஐயோ, கரெக்டா சொல்றாரு. ஐயோ, கரெக்டா. ஆமா, அப்புறம்தான். என் தாய் கடல், தந்தை கதிரவன்,
என்னை விரும்பாத வீடே இல்லை, ஆ நான் யார்? மறுபடியும் வர என் தாய் வந்து யாரு? கடல். கடல். தந்தை கதிரவன். தந்தை கதிரவன். என்னை விரும்பாத வீடே இல்லை. என்னை விரும்பாத வீடே. இப்போ ஒரு வீட்ல போய் கிரகப்பிரவேசம் பண்றோம், சரி, ஒரு வீட்ல போய் பால் காசுறோம், சரி, சரி, ஒரு வீட்ல வந்து இதெல்லாம் கொடுக்க கூடாதுமா, நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எது? இப்ப வீடெல்லாம் பால் காசுனா கிரகப்பிரவேசம் பண்ணா நம்ம அது பண்ணுவோம், அது இல்லாம செய்ய மாட்டோம். அது இல்லாம செய்ய மாட்டோம். அது இல்லாம செய்ய மாட்டோம். அது இல்லாம செய்ய மாட்டோம். ஏமா பாப்பா நீ சொல்லு, தங்கச்சி நீ சொல்லு, தம்பி நீ சொல்லு. தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்கப்பா ப்ளீஸ். யாருன்னா சொல்லுங்க. யாருக்குமே தெரியலையா? எனக்கு தெரியல, நீ சொல்லு. நான் தான் நல்ல ஈஸி. உப்பு. வீடு பால் காசும் போது உப்பு தானே எடுத்துன்னு போவாங்க. ஆமா, உப்பு. அதக்கா நல்லா கொடுத்தேன். உப்பு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. மழை பெய்யும் போது உப்பு வைக்காதுங்க. காத்தடிக்கும் போது என்னது மிளகாத்தூள் எடுத்துன்னு போவாதீங்க. ரெண்டுமே டேஞ்சர். ஓகேவா? உப்பு இல்லாத பொருள் சப்பா என்னது சப்புன்னு இருக்கும். சமையல் சாம்பார் ரசம் எல்லாம் வச்சா அதே மாதிரி ரொம்ப உப்பு அதிகமாகவும் சாப்பிடாதீங்க, கோபம் ஜாஸ்தி ஆகிடும். கண்டிப்பா. அதனால உப்பு காரம் எல்லாம் கம்மி பண்ணி சுகர் இதெல்லாம் வராம உடம்பை வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. அடுத்தது குளத்தில் ஒரு தட்டு நனையாமல் கிடக்கிறது. சரி, குளத்தில் ஒரு தட்டு நனையாமல் கிடக்கிறது. ஓகே, அது என்ன? குளத்தில் ஒரு தட்டு நனையாம அப்படியே கிடக்குது. இட்ஸ் வெரி தாமரை இலை. ஆனா வந்திருக்கீங்க கொஞ்சம். ஆனா வந்து இங்க வந்து விடை வந்து நான் சொல்லட்டுமா? அவங்க கேளு தம்பி. யாருக்கும் தெரியலையாம்பா, நான் சொல்லட்டுமா? நிலா. வாவ், சூப்பர். ஓகே ஓகே. உடல் வருவான், உதவ மாட்டான். வரேன். ஆனா இப்ப அந்த நான் சொன்னேன்ல தாமரை இலை. ஆமா, இந்த தாமரை இலை வந்து ராத்திரிக்கும் பகலுக்கும் 2 நேரத்துக்கும் பொருந்தும். கண்டிப்பா. ஆனா நிலா வந்து ராத்திரில மட்டும்தான் தெரியும், பகல்ல எப்படி தெரியும்? நிலா வந்து அந்த பௌர்ணமி நிலா, அந்த நைட்டு வந்து அந்த நிலா வந்து நிலாவை காட்டி தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. நிலா எல்லாம் கரெக்ட். பட் நீ சொன்ன அந்த மறுபடியும் படிய அத மக்களுக்கு புரிய வைக்கணும். உடன் வருவான், உதவ மாட்டான். அது இல்ல, அதுக்கு முன்னால அதான் குளத்தில் ஒரு தட்டு நனையாமல் கிடைக்கிறது. அது என்ன? குளத்தில் ஒரு தட்டு. நல்லா கேட்டுங்கப்பா. ஆமா, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இளைஞர்களே, வாலிப பெண்களே, சிறுவர்களே, குளத்தில் ஒரு தட்டு என்னது நனையாமல் அப்படியே கெடுகிறது. நிலாவை பகல்ல வந்து குளத்துல பார்க்க முடியுமா? சூரியனையாவது பார்க்க முடியுமா? சூரியனாவது கொஞ்சம் ஏதோ தெரியும். ஆனா தாமரை இலை வந்து என்னதான் நான் கூட தாமரை வந்து அந்த நீர் வந்து அந்த தாமரை தாமரை பூவில் தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே அலைகளிலே மாதிரி அந்த தாமரை பூவில் தண்ணீர் ஒட்டாது. அந்த பாதரசம் மாதிரி அப்படி தான் மேலே தான் கடுக்கும், ஒட்டாமே அது வந்து தண்ணியில் கிடக்குது. ஸோ நிலா இரவில். ஆமாம், மற்ற நேரங்களில் அந்த பொதுவாக தாமரை இலை வந்து குளத்துல அது அப்படியே கிடக்குது. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், அது நினையாமல் அப்படியே கிடக்குது. சரிப்பா, ஓகேவா? ஒருவேளை if I'm wrong, if my memory is wrong, sorry. ஓகே, நான் சொல்றேன். உடன் வருவான், உதவ மாட்டான், அவன் யார்? உடன் வருவான், உதவ மாட்டான். நிழல். ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று வந்ததே. ஆமா, அது இதுல வந்துச்சு, இந்த பக்கம். ஓகே. மிதித்தால் முன்னேறுவான், மணி அடித்து ஓரங்கட்டுவான், அவன் யார்? ஐயோ, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் அதை ஓடி இருக்கேன். சைக்கிள். எங்க வீட்டு பிள்ளையில வந்து நம்ம எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து பழைய படத்துல எல்லாம் அதுதான் ஓட்டிட்டு போவார். சைக்கிள். சைக்கிள் இல்ல, மிதி வண்டி. ஆமா ஆமா. ஓகே, மிதி வண்டி. ஓகே, சைக்கிள், மிதி வண்டி. சிவனி வெள்ளை, சக்தியோ மஞ்சள், சிவனுக்குள்ளே சக்தி. அது என்ன? ஈஸி. குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்தா சத்துன்னு வாங்க. ஓ அப்படியா? என்னது சிவன்? ஓ இதுவா? நம்ம கமலஹாசன் பா. அபிராமியே அதுவா? அது இல்ல. சிவனோ வெள்ளை, சிவனோ வெள்ளை, சக்தியோ மஞ்சள், சக்தியோ மஞ்சள், சிவனுக்குள்ளே சக்தி, சிவனுக்குள்ளே சக்தி, சிவனோ வெள்ளை. ஹாஸ்பிட்டல் எல்லாம் இது பேஷண்ட்டுக்கு இது கொடுத்தா ரொம்ப சத்துமான்னு வாங்க. ஓகேவா? முட்டை.
எவ்வளவு டிப்ஸ் கொடுக்குறான் பாருப்பா. முட்டை தானே. ஆமா, அது ஹாஸ்பிட்டல்ல கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அந்த முட்டை சோறு ஊத்தி ஓகே. ஆமா உண்மைதான். தினம் ஒரு முட்டை சாப்பிடுங்க, நல்லது. இது குழந்தைங்களுக்கு கொடுங்க. டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க. 2 சாப்பிடாதீங்க, அவிச்சு சாப்பிடுங்க. ஆமா, பச்சை முட்டை காலையில நான் வந்து டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுவேன். டெய்லி காலையில வெறும் வயிற்றுல ஒரு முட்டை சாப்பிடுவேன். பட் டாக்டர் சொல்றாங்க தப்பு, வெறும் பச்சை முட்டை சாப்பிட வேணாம். ஆமா, நாட்டு முட்டை சாப்பிடுங்க, அந்த லெகான் முட்டை சாப்பிடாதீங்க. பட் டெய்லி ஒரு முட்டை எந்த வயதுனர் ஆகட்டுங்க சாப்பிடுங்க. இட்ஸ் அ குட் திங். நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல விஷயம் அது. ஓகே, அடுத்தது சொல்லலாம். ஐயா நல்லா சொல்லியிருக்காரு கருத்து. அடுத்து, அடுக்கு வீடு ஒன்று விட்டத்தில் தொங்குது, கிட்டத்தில் போனால் கொட்டத்தான் பார்க்குது. அது என்ன? அடுக்கு வீடு ஒன்று விட்டத்தில் தொங்குது, கிட்டத்தில் போனால் என்னது? கிட்டத்தில் போனால் கொட்டத்தான் பார்க்குது. கொட்டதான் தேளு. ஆஹா, நீங்க சொல்லிட்டீங்க கிட்ட. நம்ம கோவில் படத்துல வந்து நம்ம சிம்பு சார் இருக்காருல்ல, அப்ப வந்து அவரு அந்த ஒரு பாட்டுக்கு வந்து அந்த அது வரும், அப்படியே வரும் குடு குடு குடுன்னு. மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. அடுக்கு வீடு ஒன்று விட்டத்தில் தொங்குது, சரி, கிட்டத்தில் போனால் கொட்டத்தான் பார்க்குது. அது என்ன? அடுக்கு வீடு ஒன்று விட்டத்தில் தொங்குது, கிட்ட போனால் கொட்ட பார்க்குது. ஈஸிப்பா. என்ன பார்த்து கன்ஃபியூஸா இருக்குதே. உங்களுக்கு யாருக்கா தெரியுதா? எம்டன் மகன்ல கூட அக்கா வந்து இப்படி கத்தினே வருவாங்க, ஐயோ கொடிச்சு கொடிச்சு கொடிச்சுன்னு அவங்க. நல்ல ஈஸி. இல்லப்பா தெரியல, அவங்களுக்கு யாருக்கா தெரியுதா? ஏமா இதுலமா கோவில் படத்துல வரும். அப்புறமா வந்து எம்டன் மகன். வேற ஏதாவது குழு கொடு. வேற என்ன? ஐயோ கையில கொட்டுதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நான் தான் தேர்வு சொல்லிட்டேனே, ஸ்கார்பியன். இல்ல வருது, நீங்க அது ஒண்ணு சேர்க்கணும். அதுல இன்னும் சேர்க்கணுமா? நான் சொல்லட்டுமா? எனக்கு மார்க். தேன் கூடு. ஓ, தேன் கூடு. அத நான் இன்னும் சொல்லிட்டேன்ல. அடுக்கு மாடி தான். ஆமா, அடுக்கு. அதான் சிம்பு சார் படத்துல அந்த தேன் கூடு அப்படியே பறக்கும். சூப்பர் சூப்பர். நல்லா ஒரு இதுவா சொல்லிருக்கேன். நைஸ் நைஸ். குட் 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 ஃபைன் சார். அடுத்து போலாம். 22வது क्वेश्चन. ஹனி பீ. 22வது क्वेश्चन போணும். ஓகே. வெள்ளை முத்து கோட்டைக்குள் செம்பவள ராணி. வெள்ளை முத்து கோட்டைக்குள் செம்பவள ராணி, அவள் யார்? ஈஸிப்பா. என்னடா இவங்க பட 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 படன்னு பேசுறாங்க. ஐயோ, நானே சொல்லிட்டேன். நாக்கு நாக்கு. சரி, அடுத்து அதுதான். நாளுக்கு நாள் இளைப்பவன், நாள் காட்டும் வேலை செய்கிறான், அவன் யார்? நாளுக்கு நாள் இளைப்பவன், நாள் காட்டும் வேலை செய்கிறான், அவன் யார்? ஈஸி. கடிகாரம் இல்ல, டைம்பீஸ். நம்ம வந்து வருஷம் முடிஞ்சிட்டா கேலண்டர். ஐயோ கடவுளே, யாருக்குமே வாய்ப்பு இல்ல, சொல்லிட்டாரு. சரி, விடிய விடிய பூந்தோட்டம், விடிந்து பார்த்தால் வெறுந்தோட்டம். அது என்ன? விடிய 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 பூந்தோட்டம், விடிந்து பார்த்தால் வெறுந்தோட்டம். அது என்ன? விடிய 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 பூந்தோட்டம், விடிந்து பார்த்தால் வெறுந்தோட்டம். அது என்ன? நான் சொல்லட்டுமா? கனவு. கனவு இல்ல. சூரிய வம்சத்துல தேவியணி அக்கா ஒரு பாட்டுலயே பெரிய ஆள் ஆவாங்க, சரத்குமார் சார் கூட. அது ஒரு பாட்டு பாடுவாங்க, அது ஃபர்ஸ்ட் லைன் ஒண்ணு வரும். ஆனா அது சொல்லிட்டா அது விடாதான். அப்படியா? சூரிய வம்சத்துல பாட்டு. சூரிய வம்சத்துல பாட்டு தொண்டையில இருக்குது, ஆனா வரல. எப்பா உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்ச சொல்லுங்கப்பா. பாப்பா தங்கங்களே. ஆமா, குட்டி சொல்லுமா. தெரியலையா? தெரியல, அவங்களுக்கே தெரியல. நான் சொல்லிட்டா? நட்சத்திர ஜன்னலில். நட்சத்திரம். ஆனா சூரிய வம்சத்துல அந்த பாட்டு இருக்குல்ல, நட்சத்திரம் ஜன்னலில். அந்த க்ளூ கொடுத்தா நட்சத்திரம் சொல்வார், பார்த்தா சொல்லல ஐயா. மறுபடியும் நீ அது படியா, நான் அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். சொல்லட்டும். விடிய விடிய பூந்தோட்டம், விடிந்து பார்த்தால் வெறுந்தோட்டம். அது என்ன நட்சத்திரம்? அதுக்கு விட ஐயா குறிப்பு சொல்றேன். ஓகே, இப்போ நட்சத்திரங்கள் வந்து பகல்ல நமக்கு தெரியாதே தவிர நட்சத்திரங்கள் அங்கதான் இருக்கு. ஓகேங்களா? நட்சத்திரங்கள் எப்பொழுதுமே வானில் இருக்கிறது, அது பகல். ஆமாம், அந்த அந்த பூமி சக்கரமானது அப்படி சுற்றும்போது. ஆமாம், இப்போ அமெரிக்காவில் இப்போ வந்து இப்போ என்ன அங்கே ராத்திரி, நம்ம இங்கே பகல் இல்லையா? ஸோ அது வந்து டேர்ன் ஆகும்போது அது சுற்றினே இருக்கும்போது, ஸோ இரவானாலும் பகலானாலும் நட்சத்திரங்கள் வானில் தான் இருக்கிறது. பகல் என்பதால் நம்மளால் பார்க்க முடியல, இரவில் பார்க்க முடிகிற மாதிரி பகலில் பார்க்க முடியல.
அது ஒரு நிகழ்வு, உண்மை நிகழ்வு. சயின்ஸில் பார்த்தா அது தெரியும். இது நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபன் டைம். திஸ் இஸ் ஓகே, ஃபன் டைம். ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் நம்ம மைண்டை வந்து ஷார்ப் பண்ணிக்கிறோம். மைண்டை வந்து நல்ல இந்த மாதிரி விடுகதைகள் வந்து என்ன பண்ணும், நல்ல ஷார்ப் ஒருமுறைப்படுத்தும். நம்மளுடைய சிந்தனைகளை சிதற விடாமல் கண்ணா முன்னான்னு போய் செவுரு அங்கே இங்கே முட்டி மோதி சீரழியதை காட்டிலும் இந்த மாதிரி விடுகதைகள் வந்து நம்மளை சிந்திக்க தூண்டுது இல்லையா? என்ன ஆன்சர் என்னவா இருக்கும், அப்போ அதை கண்டுபிடிக்கணும் சொல்லி இந்த மூளையானது என்ன பண்ணுது, சிறுமூளையோ பெருமூளையோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த செயல்பாடுலேயே அது இருக்குது. இதனால் வந்து என்னன்னாக்க மனம் வந்து நிறைய அதாவது அறிவான விஷயங்களை நோக்கி அது போகுது. கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி, ஆய்வு, விஞ்ஞானி, இந்த மாதிரி எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவர்கள் விரும்பியது ஆரம்ப காலங்களில் கண்டிப்பாக ரிடல்ஸ் தான், இந்த மாதிரி விடுகதைகள் தான். ஸோ அன்பானவர்களே, பெற்றோர்களே, உங்கள் குடும்பத்தில் உள்ள சின்ன பிள்ளைகளை தயவு செய்து, இப்போல்லாம் நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ எல்லாம் வந்து ஆன்லைன்லேயே நிறைய கேம்ஸ் அது இது என்னென்னமோ செட்ஸ் அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்காதீங்க, வேறு எல்லாத்தையும் கொடுங்க. செல்ஃபோன் உங்கள் குழந்தைங்களை கெடுக்கும். இந்த மாதிரி விடுகதைகள் உங்கள் குழந்தைகளை நல் வழிபடுத்தும், நல்ல அறிவை கொடுக்கும். அடுத்தது போகலாமா? ஆடும் வீட்டினுள் அச்சமின்றி பிள்ளைகள், அது என்ன? ஆடும் வீட்டினுள் அச்சமின்றி பிள்ளைகள், அது என்ன? ஆடும் வீட்டினுள் அச்சமின்றி பிள்ளைகள், அது என்ன? பாட்டா இல்ல, ஆனா வந்து நீங்க வந்து பாட்டுல தேவிகா அம்மா பழைய படத்துல அந்த பாட்டு பாடுவாங்க, தூங்க கண்ணா மனத்தில, அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஒண்ணு வரும். மறுபடியும் சொல்லு. ஆடும் வீட்டினுள் அச்சமின்றி பிள்ளைகள், அது என்ன? கோயிலா? இல்ல. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பாப்பா நீ சொல்லு. 1 2 3 4 4 நிமிஷத்துக்குள்ள சொல்றவங்களுக்கு 4000 கோடி ரூபாய் கொடுப்பாரு. ஆமா, 4000 கோடி ரூபாய் பரிசு. 4 செகண்ட்ல போய் டக 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 டகன்னு சொல்லிட்டோம். 1 2 3 4 கமான் 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 கமான். நீ சொல்லுங்க. நீ சொல்லுப்பா. பாப்பாவும் சொல்லல. ஆமா, நீ சொல்லுப்பா. நான் சொல்லட்டுமா? தூக்கணா குருவி கூடு, தூக்கணா குருவி கூட்டு. ஓகே, அது மறுபடியும் சொல்லு. ஆடும் வீட்டினுள் அச்சமின்றி பிள்ளைகள், வாவ், அது என்ன? அதுக்கு ஆன்சர் வந்து தூக்கணா குருவி கூடு. ஓகே, இந்த தூக்கணா குருவி கூடு பத்திட்டு நம்ம வந்து பேசிடுவோம் கொஞ்சம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் உலகில் உண்டு என்றால் இந்த தூக்கணாங்குருவி இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய வீடு தான். இந்த தூக்கணாங்குருவி இருக்க அதோடைய வீடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 3 பெட்ரூம் வச்சு அது வீடு கட்டும். ஆமாம், 3 பெட்ரூம். தனக்கும் தன் மனைவிக்கும் ஒரு ரூம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனித்தனியாக ஒரு ரூம் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரூமில் அந்த ரூமில் காற்று ஓட்டம் இருக்கும், எல்லாமும் இருக்கும், ஏசி ஈசி எல்லாம். சரி, ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுங்க, எவ்வளோ இன்னைக்கு பிரிட்ஜி பெரிய 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 ஆமாம் அங்கே இதில் ஓடுது. இது பேர் என்னது, இது துபாயில் வந்துட்டு ஒரு ஓடுது. அந்த பெரிய இது பேர் நல்லா இருக்கும், இதுக்கு தொண்டையில் இருக்குது, வரமாட்டேங்குது. அந்த பில்டிங் இருக்க அந்த இன்ஜினியரை காட்டிலும், ஆமாம், அந்த தூக்கணாங்குருவி இருக்க அது வீடு கட்டுதப்பா, அது இது போன்ற ஒரு இன்ஜினியரை இந்த உலகத்தில் எவ்வளோ பண்ண முடியும், யாராலையும் பண்ண முடியாது. இந்த கிரேட் இன்ஜினியர் அப்படின்னாக்க அவருடைய ஆசை உங்களுக்கு வேண்டும்னாக்க முதல்ல அந்த தூக்கணாங்குருவியை காலில் போய் தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு போவாங்க. ஓகே, அது அந்த மாதிரி ஒரு இன்ஜினியர். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது சொல்றேன். தெரிந்து காய் காய்க்கும், தெரியாமல் பூ பூக்கும், அது என்ன? தெரிந்து காய் காய்க்கும், தெரியாமல் பூ பூக்கும், அது என்ன? தெரிந்து காய் காய்க்கும், தெரியாமல் பூ பூக்கும். பாட்டு கூட இருக்கு. ஆலங்காய் வெண்ணிலவே சித்திக்காய் காய் காய் காய். பாடுங்க பாடுங்க பாடுங்க. சித்திக்காய் ஆனாலும் நான் சொல்லவா, அத்தி மரம், அத்திக்காய், அதான் மரம். காய் காய். பாப்பா பாருங்க, பாட்டு பாடுறாங்க. நல்லா இருக்கா என் குரல்? குரல் நல்லா இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குரல் நல்லா இருக்குதுன்னு போடுங்க. என் குரலை விட ஆமாம் மோகனா குரல் ரொம்ப நல்லா இருக்குது. மோகனா நியூஸ் எல்லாம் வாசிக்குது, தயவு செஞ்சு அந்த வீடியோலாம் பாருங்கள். எல்லாம் வந்து மோஸ்ட்லி 1/2 மணி நேரம் மேலே தான் இருக்கும்.
ஆஃப் அன் ஹவர். ஏன்னா நியூஸ்னாக்கா வந்து நம்ம சின்ன சின்ன செய்தியாக வந்து சொன்னால் அது நல்லா தான் இருக்கும். பட் என்னன்னா அந்த அப்லோடிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிழை. இது வந்து திஸ் ஒன் இருக்குது இல்லையா, அது பேர் என்ன, பேட்ரி வீக் ஆகுது, டைமிங் கரெக்டாக இல்லை, லைட்டிங் கரெக்டாக இல்லை. கேமரா நம்மக்கிட்ட இருக்குது, பட் கேமரா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதில் வீடியோ பண்ணி அதில் போய் எடிட் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இட்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். ஸோ டைம் நிறைய எடுத்துக்கிறதுனால நம்ம அதில் ஜாஸ்தி பண்ணல. பார்க்கலாம் வேலை வேலை அது நிறைய. ஆமாம், அது வந்து படிப்படியா தான் அப்படி முன்னேறணும் வரலாம். ஐயா. ஓகேவா? அதனால என்ன குவாலிட்டி இல்லை, அது கிளாரிட்டி இல்லை, அந்த மாதிரி தயவுசெய்து ஆமா, எதுவும் நினைக்க சொல்லாதீங்க வேண்டாம். ப்ளீஸ். நம்மளால முடிஞ்சது தானே நம்ம செய்ய முடியும். வெள்ளுக்கு ஏற்ற வீக்கம். ஓகே, ஓகே, நம்ம அடுத்தது அடுத்தது பார்க்கலாம். போகலாம். ஒத்தையடி பாதையிலே ஆ. ஓடி விளையாடும் ம். ஜடைக்காரியே, ம். ஒத்தையடி பாதையிலே ஓடி விளையாடும் ஜடைக்காரியே, ம். எட்டி பார்த்த எதிரியெல்லாம் ம். செத்து போகும். எட்டி பார்த்த எதிரியெல்லாம் செத்து போகும், அது என்ன? ஒத்தையடி பாதைகள் நதியா? வந்துட்டீங்க. ஆ. அது டக்குன்னு அது முடிச்சு. மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. ஒத்தையடி பாதையிலே ஓகே. ஓடி விளையாடும் சடைக்காரியே, எட்டி பார்த்த எதிரியெல்லாம் செத்து போகும், அது என்ன? ஈஸி சொன்னீங்க. ஆ, நாளே எழுத்துதான். நல்ல எழுத்து தானா? ஆமா. நாளே ஆனா வந்து அடிக்கடிக்கு அந்த பூச்சி வந்து நம்ம அடிக்கடிக்கு வாயில வரும். ஐயோ, பூச்சியா? ஆமா, பூச்சி ஏதோ ஒரு இது ஆ. சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு. ஆ, பூச்சி. எட்டுக்கால் பூச்சியா? ஆஹா. ஆ. தம்பி நீங்க சொல்லுங்க. தம்பி தங்கச்சி. நீங்க தான் தம்பி. தங்கச்சி, நீ. ஆ, அப்ப நான் சொல்ற மார்க் எனக்கு தான். ஓகே சொல்றேன். ஓகே, நீ சொல்லு. சிலந்தி. சிலந்தி. வாவ், சூப்பர். எட்டுக்கால் பூச்சி. அதான் அதான் மறுபடியும் சொன்னதா? சொல்லவா? ஆ, ஒத்தையடி பாதையிலே ஓகே ஓடி விளையாடும் ஜடைக்காரியே, ஓகே எட்டி பார்த்த எதிரியெல்லாம் ஓகே. செத்து போகும், அது என்ன? வெரி குட், ஃபைன், நல்லா இருக்குது. அருமை அருமை. அதுக்கு ஆன்சர் வந்து சிலந்தி, மக்களே கேட்டுக்கோங்க. ஆமா, ஸ்பைடர். ஆ. ஸ்பைடர். சரி, அடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட். பூத்த போது மஞ்சள், ஓகே காய்த்த போது சிவப்பு, ஓகே கனிந்த போது கருப்பு, ஓகே உண்ணும் போது இனிப்பு. ஓகே பூத்த போது மஞ்சள், ஓகே காய்த்த போது சிவப்பு, ஓகே. கனிந்த போது கருப்பு, ஆ உண்ணும் போது இனிப்பு, ஆ அது என்ன? சூப்பர்மா. இந்த வந்து ஆ. சாரி மக்களே, இது வந்து என்னன்னா ம். நம்மளுடைய கல்யாணத்துக்கு, ஆ. நிச்சயத்துக்கு, எல்லாத்துக்குமே வந்து பண்ணுவாங்க அது. ஆ, ஓகே 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 ஓகே. அந்த தட்டுல அது இல்லைன்னா ம். குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே மூஞ்சி சுளிப்பாங்க. அப்படியா? லட்டு. இல்ல, ஆ, குழந்தைங்க எடுத்து வாயில போட்டுக்கினே வருவாங்க அந்த அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம். கற்கண்டு. ஆஹா, அது கூட இன்னொரு ஜாயிண்ட் இருக்கு. அப்படியா? பனங்கற்கண்டா? ஏன்னா நானே எனக்கு கேட்டா கரும்பு. வருஷ தட்டுலாம் கொடுத்தா நானே ஒண்ணு போட்டு வருவேன். வருஷத்தெல்லாம் கொடுத்தா நீயே போட்டுட்டு வருவியா? ஆமா, ஈஸி, ரொம்ப சிம்பிள். மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. பூத்த போது ஆ, மஞ்சள், ஓகே காய்த்த போது சிவப்பு, ஓகே. கனிந்த போது கருப்பு, ஆ. உண்ணும் போது இனிப்பு, அது என்ன? நான் சொல்றேன் மார்க் எனக்கு. ஆமாப்பா, ம். சொல்லிடுப்பா. பேரிச்சம்பழம். வாவ், சூப்பர். அதான் சொன்னல தட்டுல இருந்தா சாப்பிட்டே போவாங்கன்ட்டு. வெரி குட், சூப்பர், நைஸ். பேரிச்சம்பழம் அயன் இருக்குது பேரிச்சம்பழத்தில். அதுதான் ஆமா. அதனால மெயினாக சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அந்த அயன் ஏதாவது பேரிச்சம்பழம். ஆமா, அது பால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று இப்போ பாட்டிலில் கொடுக்குறாங்கப்பா, லைன் டேட்ஸ். லைன் டேட்ஸ் வாங்கி கொடுங்க கண்டிப்பா குழந்தைங்களுக்குலாம். குழந்தைங்களுக்கு இது ஆமாம், இரும்பு சத்து வேணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய இப்போ இந்த கெமிக்கல் உணவுகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆமா, எல்லாமே செயற்கையாக சத்து உள்ளது. போயிடுச்சு. ஆமாம், சத்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர் அபவுட் யுவர் சில்ட்ரன்ஸ் இல்லையா? சில்ட்ரன்ஸ் ரொம்ப முக்கியம் தானே. கண்டிப்பா. ஸோ சில்ட்ரன்ஸு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்னென்னா அறிவு, அதுக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னாக்கா ஆரோக்கியம், அதுக்கு ரொம்ப முக்கியம். என்னென்னா சரியான உணவு. ஆமாம். சரி, அடுத்தது. முதுகு உண்டு, ஆ. முகம் இல்லை. முதுகு உண்டு, முகம் இல்லை. எஸ். முதுகு உண்டு, ஆ. முகம் இல்லை. ஆ 4 கால்கள் ஆ உண்டு, ஆ நடப்பான் இல்லை. ஆ 4 கால்கள் ஆ. உண்டு, ஆ நடப்பான் இல்லை. ஆ. அவன் யார்? அந்த ஆமை. இல்ல, ஆ. நம்ம பேசி நிற்கிறதே அதனாலதான். ஓ, அப்படியா? மறுபடியும் சொல்லு. பாத்துரு வருவீங்க. நான் பார்க்க மாட்டேன். முதுகு உண்டு. நோ சீட்டிங். முதுகு உண்டு, ஆ. முகம் இல்லை. ஓகே. 4 கால்கள் உண்டு, ஆ. நடப்பான் இல்லை. ஆ. அவன் யார்? முதுகு உண்டு, முகம் இல்லை, 4 காலு உண்டு. அக்கா நீ சொல்லும்பா. அக்கா சொல்லுங்க அக்கா.
நீயாவது சொல்லுமா, கரெக்டா சொல்லுமா. குழந்தை நீ சொல்லு, உங்களுக்கு நல்லா தெரியும். யாருக்குமே தெரியலையா? அட மக்குகளா, சரி எனக்கும் தெரியல, நானும் மக்கு தான், நீ சொல்லிடுப்பா. இங்க உட்காந்து இருக்கிறோம், இது பேருனா சேரா? நான் தான் சொன்னல, நம்ம இதுல செய்ய முடியாது சொன்னல. சேர், முக்காலி, நாற்காலி. முக்காலி கூட இருக்குது, இருக்கு 3 கால் சேர் கூட இருக்கு. ஆமா, இத போட்டுருக்காங்களே. ஆமா. அதான் முதுகு உண்டு முகமில்லை, 4 கால்கள் உண்டு நடப்பான் இல்லை. அதான் முதுகு இந்த சைடு. அவன் யார்? நாற்காலி. ஆன்சர் பா. ஓகே, சேர். சரி. ஆமா, சேர் வந்து தமிழ் தெரியாதவர்களுக்கு. ஆமா, சேர். இந்த நம்ம உட்கார்றோம் இல்ல, ஆமா. நிறைய சேர் இருக்குது, அதனால வந்து சேர். ஓகே, சரி. அடுத்து, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு நல்லவன், தொட்டால் மட்டும் கெட்டவன், அவன் யார்? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், தொட்டால் மட்டும் கெட்டவன், அவன் யார்? நெருப்பு. இல்ல, அது அதை விட இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க பாருங்க. நெருப்பு கூட உன்னன் வருது, அது என்னன்னு பாருங்க. நெருப்பு, கற்பூரம். இல்ல, அதுவும் அதை விட உன்னன் வருது. அதோட இன்னொன்னு வருது. நம்ம வீட்ல உட்காரவே முடியாது. வீட்ல உட்காரவே முடியாது, வெயிலா? இல்ல, உன்னன் இருக்குது, சொல்லுங்க. நம்ம வீட்ல ஐயோ என்னடா இன்னைக்கு போய் லீவ் போட்டுக்கிறோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு. லீவ் போட்டா இந்த மாதிரி. மழைனா ஜாலியா இருப்பாங்க. மழைனா பசங்க ஓடி போய் மொட்டை மாடில போய் ஜாலியா விளையாடுவாங்க. மழையும் இல்லையா? நீ பதில் சொல்லாத, நானே எப்படியா கண்டுபிடிக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லலாம், கண்டுபிடிக்கிறேன். நல்லவனுக்கு நல்லவன். சரி, கெட்டவனுக்கு நல்லவன். கெட்டவனுக்கும் நல்லவனா? ஆமா, தொட்டால் மட்டும் கெட்டவன், அவன் யார்? அது தொட்டா வந்து செத்து போயிடுவாங்க. தொட்டுட்டா வந்து இப்ப யாரா இருந்தாலுமே சரி. கரண்ட், மின்சாரம். கரெக்டா சொல்லிருக்காரு. கரண்ட், மின்சாரம். ஓகே, ஃபைன், சூப்பர். அதான் நான் சொன்னேன், வீட்ல இருக்க முடியாது, லீவ் போட்டான்னு சொன்னேன். ஓகே, ஃபைன். நம்முடையது ஆனால் அதை மற்றவர்கள் தான் பயன்படுத்த முடியும், அது என்ன? நம்முடையது ஆனால் அதை மற்றவர்கள் தான் பயன்படுத்த முடியும். நம்முடையது, ஆமா, ஆனால் மற்றவர்கள் தான் பயன்படுத்த. ஆமா, கரெக்டா சொல்லுங்க. ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. மற்றவர்கள் தான் பயன்படுத்த முடியும். பணம் கூட நம்ம பண்ணிட்டு நம்மளே செலவு பண்ணிக்கலாம். ஆமா, இப்போ நீங்க வந்து அக்காவை கூப்பிடுறீங்க, பத்தக்கா, வாங்க. நம்மளுது ஆனா மற்றவங்க தான் பயன்படுத்த முடியும். ஆமா, நம்மளுது ஆனா மற்றவங்க தான் பயன்படுத்த முடியும். நீங்களும் அடிக்கடிக்க நான் மோகனான்றீங்க, அப்புறம் சந்துரு. ஆமா, போனா இல்ல, போன் நம்மளுது நம்மளும் பயன்படுத்திக்கலாம், மற்றவங்ககிட்டயும் ஈஸி தான். இப்போ என் பேரை மோகனான்னுவீங்க, அப்புறமா சந்துருன்னுவீங்க, அப்புறமா பக்து ஆண்டின்னுவீங்க, எல்லாரையும் நீங்க கூப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஓ, பெயர். அப்பா, பெயர். ஆமா, என் பெயர். ஆமா, நீங்க இப்ப என் பெயர் என்னன்னு கூப்பிடுறீங்க, மோகனா வாமா, சந்துரு வாப்பா, பத்து வாமா அப்படின்னு கூப்பிடுறீங்களா, அந்த மாதிரி. அதுக்குதான் பெயர், அததான் நான் சுட்டி காட்டுறேன். வெரி குட், சூப்பர். அதான் இப்ப இன்னொரு வாட்டி நான் ஆன்சர் இது பண்ணிடுறேன். நம்முடையது ஆனால் அதை மற்றவர்கள் தான் பயன்படுத்த முடியும், அது என்ன? பெயர். அதுக்கு ஆன்சர் ஐயா சொல்லிட்டாரு. நேம். ஆமா, இப்ப என் பேரை வந்து நானே கூப்பிட்டுக்க முடியாது, நீ தானே ஜான்னு கூப்பிடணும். ஆமா, இப்ப 32வது क्वेश्चन நான் கேக்குறேன். ஓகே, ஜஸ்ட் மினிட், ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து 38 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இதுவே பெரிய வீடியோ தான், லாங்காக தான் இருக்குது. ஸோ இதே போல் நம்ம வந்து தொடர்ந்து விடுகதைகள் வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம பார்க்கலாம், பழமொழிகள் பார்க்கலாம். தென் ஹிஸ்ட்ரிஸ் ஏகப்பட்ட புஸ்தகங்கள் என்கிட்ட இருக்குது. நான் மோகனாகிட்ட கொடுக்க சொல்லி நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு படிக்க சொல்கிறேன். தயவு செஞ்சு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹிஸ்ட்ரி வந்து ரத்த சாக்கடை, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். இன்றைய வேலை என்ன? இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், சாப்பிட்ணும், குடும்பத்தோடு இன்பமாக இருக்கணும், லீவு நாட்களில் கீச்சுன்னு போயிட்டு ஜாலியாக சுற்றணும். இதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான தேவை. அதை விட்டுட்டு பணம் வேணும், அது வேணும், ஆமாம் சொல்லிட்டு அங்கே போய் சுற்றி இங்கே போய் சுற்றி சொத்தை சேர்த்து வீட்டில் வச்சு பீரோவில் பூட்டி திருடன் ராத்திரி வந்து பீரோ புல்லிங் பண்ணி எடுத்துன்னு போய் வாட் ஆல் திஸ் நான்சென்ஸ் இன்னும். ஸோ நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு என்னலாமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். கை இருப்பு என்ன? ஆமாம், இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, பழமொழி. அது என்னன்னாக்க, ஆமாம், இங்கிலீஷில் வந்து ஒரு அற்புதமான ஒரு பழமொழி இருக்குது. கையில் இருக்கிற ஒரு பறவையை பத்திரமா பிடிச்சிக்கோ, புதரில் 2 பறவை இருக்குது, அது வேணும்னு நினச்சிட்டு இந்த பறவையை பறக்க விட்றாத. உன் கையில் ஒரு பறவை இருக்குப்பா, ஒரு புறா இங்கே வச்சுன்னு இருக்கிற, இப்படி பார்க்குற ஒரு சின்ன புதர், அங்கே 2 புறா இருக்குது,
2 புறா இருக்குது, இந்த புறா எதுக்குன்னு இதை விட்டுட்டு அதை பிடிக்க போனேன்னு வச்சுக்கோ, இதுவும் போயிடும் அதுவும் போயிடும். ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா அரசனை நம்பி புருஷனை கையை விட்ட கதை தான். அளவுக்கு மீறாதீங்க, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்றதை ஐயா வந்து அதை ஒரு சுருக்கமா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இப்போ நமக்கு கையில் இருக்கிறத பத்திரப்படுத்திங்க. இப்போ ஜான் பாஸ்கோ எடுத்துங்க, ஜான் பாஸ்கோ விட்டு இருக்கிறது போதும். புதுசாலாம் எனக்கு எதுவும் வேணாம், ஆனால் இருக்கிறத பிடிங்கிட்டு போயிட்டா அழுவேன். கண்டிப்பா அப்போ இருக்கிறது ஏற்கனவே எனக்கு எல்லாம் இருக்குது. இதுலேருந்து ஏதாவது ஒரு ஒரு கம்ப்யூட்டரையோ இல்லை ஒரு ஃபோனையோ இல்லை எதையோ சுற்றிக்கிட்டு போயிட்டா, குறைஞ்சி போயிட்டா, நான் ஐ ஃபீல் சேட் கண்ணீர் வடிப்பேன். ஐ ட்ரை டு டியர் அழுதுடுவேன். அதுதான் வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை பத்திரப்படுத்தி கொள்ளுங்க. புதுசாக வேணும், அப்படி புதுசாக வேணும் தான் உங்களுக்கு. நிறைய இப்போ ஜான் பாஸ்கோ எத்தனையான குழந்தை குட்டி கிடையாது, ஆனால் உங்களுக்கு குழந்தை குட்டிக்கு இருக்கும். அது எதிர்காலம், படிப்பு, வாழ்வாதாரம், வேலை வாங்கி கொடுக்கணும், கல்யாணம் காட்டி கொடுக்கணும். அது எதிர்காலத்தில் பேர புள்ள பெருக்குவான். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நீ சோறு போடணும். இன்றைக்கி காலம் அப்படி ஆயிடுச்சு. நான் நிறைய குடும்பங்களில் பார்க்குறேன். வாலிப பெண்களாகட்டும், வாலிப பசங்களாகட்டும், கல்யாணம் நடந்து கூட பேர பிள்ளைங்கள்லாம் பெற்று கூட அம்மா அப்பா உழைப்பில் வாழறாங்க. இது தவறு. இட்ஸ் டூ பேட். ஒரு 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 கழுகுடைய கதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். கழுகு இருக்கு, ஈகிள் இருக்குது இல்லையா, அமெரிக்கன் அதை சிம்பிளாக வச்சுருக்கிறான் அப்படி சொன்னாக்க, அது பார்த்தா அந்த கழுகு இருக்குது இல்லையா, செத்து போனது தானே சாப்பிடும். இப்போ காசியில் கழுகே வருது இல்லைன்னு சொல்லுவோம், அங்கெல்லாம் வராது, அங்கே ஏகப்பட்ட போனோம். அது விட்டுரு, அதை பற்றி நான் பேசல, அப்புறம் நீ வச்சுப்பேன். சரி, இந்த கழுகு இருக்கே அது வந்து பார்த்திங்கனாக்கா அழுக்கு தான் சாப்பிடும், செத்து போனது தான் சாப்பிடும். ஆனால் அதோடைய வாழ்வாதாரம் எப்படின்னா, கழுகு தன்னுடைய ஒரு கழுகை, பெண் கழுகை அது காதல் பண்ணால் அது கல்யாணன்றது என்னது இன்டிமேட் பண்ணிக்கிறாங்கல்ல, முதல் ஒரு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தென் முட்டை போடும், தென் குழந்தைங்க குஞ்சுங்க இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த குஞ்சுகள் இருக்கு இல்லையா, அந்த குஞ்சுகள் லைட்டாக அதே மாதிரி அந்த கழுகு இருக்குல்ல, அந்த பெண் கழுகு முட்டை போடும்போது அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும். ஒரு பூச்சி கீச்சி பூரா அங்கெல்லாம் பாம்பு எதுவும் அந்த முட்டையை தொடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக அப்படியே உட்காந்துருக்கும். ஆமாம், அந்த பெண் கழுகு பசிக்குதுன்னு சொன்னாக்க இது போய் அதுக்கு சொல்லு, நீ போய் சாப்பிட்டுட்டு வா, பாத்ரூமுக்கு போயிட்டு வா, போய் சாப்பிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அது போய் அங்கே பக்கத்தில் அது அடக்காக்கும் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். தென் ஆஃப்டர்ஸ் அது போய் சாப்பிட்டுட்டு வந்து அது அடக்காக்கும். ஸோ மாறி அடக்காப்பாங்க. ஒரு சூழ்நிலையில் அது வந்து குஞ்சுகள் பொறிக்கும். குஞ்சுகள் பொறிச்சு யான் கழுகு போயிட்டு வந்து பேர் என்னது இலை செடி கொண்டு வந்து ஊட்டி போடும். அதே மாதிரி அம்மா கழுகும் ஊட்டி போடும். ஒன்ஸ் அந்த கழுகு அது எவ்வளோ பெரிய ஆமாம் மலை மேலே ஹில்லில் ஒரு பந்துக்குள்ளே இருந்தாலும் அது லைட்டாக அப்படி ரெக்கையை பண்ணிடுச்சுன்னா, ஓ ரெக்கை வந்துச்சா, ஆமாம் பாலூட்டி வளர்ந்த கிளி அது நம்ம ரெக்கை கட்டி லைட்டாக அப்படி பண்ணால் போதும், குத்தும், ரெண்டும் சேர்ந்து குத்தும். அந்த தாயுடைய அந்த இதுவையும் அந்த தகப்பனுடைய ஒரு இதுவையும் ஐயா வந்து நல்லா ஒரு இன்னும் இருக்கு. ஸோ அப்போ அந்த அந்த தாய் கழுகும், அதான் அப்பா கழுகும், அம்மா கழுகும் அப்பா கழுகும், அந்த அந்த ரெக்கையை அப்படி பண்ணிடுச்சுல, பறக்க தெரிஞ்சுக்கிட்டியா நீ, குத்தி 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 அப்படி கொத்தும், ரத்தம் அப்படி கொத்தும் எங்கே உயரத்துலேருந்து அது கீழே விழுந்துடும். கீழே விழுந்த தட்ஸ் ஆல். உனக்கும் எனக்கும் உறவு வந்து போச்சு, இனிமேல் உன் ஆகாரத்தை நீ தான் பார்த்துக்கணும். ஆமாம், அதான் அமெரிக்கன் ஸ்டைல். அமெரிக்கன்ஸ் பார்த்தா 18 வயசு வரைக்கும் தான் பிள்ளைங்களை காப்பாற்றுவான், படிக்க வைப்பான், சாப்பாடு போடுவான். 18 வயசு ஆயிடுச்சா ஜஸ்ட் கிவ் அவுட், எழுப்போ, இனிமேல் நீ வேற நான் வேறு, அப்பா அம்மா அந்த பாசங்க நத்திங் டூயிங்க. நாங்கள் 3 மாதம் குழந்தைக்கே தனி ரூம் கொடுத்துடுவான், தூக்குநாங்குருவி மாதிரி. தூக்குநாங்குருவி தான் அமெரிக்கன்ஸ் கற்றுக்கணும் எப்படி, அதுக்கு நாங்கள் 3 ரூம் கட்டுறதில்ல. ஸோ எப்போவுமே பிள்ளைகள் வந்து 10க்கு 10 ஒரு ரூமுக்குள்ளே பகல் பூரா எங்கெங்கேயோ போய் 4 புள்ளைய வச்சுக்கிட்டு 12 மணிக்கு மேலே பொண்டாட்டிக்கிட்ட படுக்கிறேன், அந்த குழந்தைங்க தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே அதை பார்க்குது. ஸோ திஸ் இஸ் ரொம்ப பேட், இது தப்பு, இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. செக்ஸ் கல்வி ரொம்ப பிடிக்கும் எல்லோருக்கும், செக்ஸ் கல்வி இல்லை, அறிவு இல்லை, அது விட்டுரு. ஸோ இந்த கழுகு ஆனது எப்படின்னா, தூக்கி போ, தட்ஸ் ஆல், கெட் அவுட். இனிமேல் நான் உனக்கு அப்பா இல்லை, நான் உனக்கு அம்மா இல்லை, நீ போ, உனக்குன்னு ஒரு சமூகத்தை உருவாக்கு, உனக்குன்னு ஒரு காதலை தேடிக்கோ, உனக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ, உனக்குன்னு குழந்தைகளை பெற. அதே மாதிரி அது இப்படி ரெக்கப் பண்ணிட்டா
உறவை அறுத்துடணும். பற்று அற்று இரு. அதை தான் சன்னியாசி பண்ணுறான், அதை தான் முனிவன் பண்ணுறான், அதை தான் துறவி பண்ணுறான். இருந்தாலும் சன்னியாசி என்பவன் குடும்பத்திலேயே கூட இருந்துக்கிட்டு சன்னியாசியாக வாழ முடியும். ரொம்ப அற்புதமாக இருக்க முடியும். ஆமாம், கல்யாணம் கட்டிக்கிட்டு பிள்ளை பார்த்துக்கிட்டு நடுரோட்டில் விட்டுட்டு நான் சன்னியாசா போகிறேன் அப்படி சொல்கிறவனா மனிதனே எல்லாம் மிருகம். எல்லாம் மேட்ரு முடிச்சு கீச்சு அதை விட்டுட்டு குழந்தைங்களை விட்டு நீங்கள் பிச்சை எடுப்பேன், நீ அவன் முன்னாடி டிரைவர் பின்னால் போன்னு சொல்லிட்டு ஒரு மயிறு பொண்ணுங்கிறது காசிக்கு போனால் அவன் மனசு இல்லைப்பா. இட்ஸ் பேட், இட்ஸ் பேட். ஸோ அந்த கழுகுகள் பார்த்தியா, இந்த கழுகுகள் ஆனது அதே மாதிரி ஏதோ பேரிடர், ஏதோ ஒரு மின்னல், ஏதோ ஒரு பயங்கரமான சுனாமி, இல்லை ஒரு நிலநடுக்கம். அப்போ இந்த ஆண் கண் அதான் அந்த லவர், அந்த அந்த கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி அப்போது அப்படியே இந்த பயங்கர பூகம்பம், காற்று, சூறாவளி காற்று, அது ஒரு 1000 கிலோமீட்டர் கிழக்கையோ ஒரு 1000 கிலோமீட்டர் மேற்கையோ இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டா கூட 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, உயிரோடு அவர்கள் இருக்கும் வரை 2 பேரும் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டே இருப்பாங்க. என்றாவது ஒரு நாள் நான் என் பொண்டாட்டியை பார்த்துடுவேன், என்றாவது ஒரு நாள் நான் என் புருஷனை பார்த்துடுவேன் சொல்லிட்டு இருப்பாங்க, அலைவாங்க, சுற்றுவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ 4 வருடமோ அவர்கள் இணைவார்கள். மத்தியில் எங்கெங்கெல்லாம் கழுகு இருக்குது, எங்கெங்கெல்லாம் கழுகு, ஊர் பூரா கழுகு இருக்குது, போய் உறவு வச்சுக்க மாட்டாங்க. எங்கே ஒரு கழுகு இருக்குது, இது கூட நம்ம நட்பு வச்சுக்கலாம், நட்பு பாராட்டலாம், சொந்தம் கொண்டாடலாம், புள்ள பெற்றுக்கலாம்னா நத்திங் டூவிங். அதுதான் வெள்ளக்கு, அதான் அமெரிக்கன். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லண்டன் பீப்புள்ஸ், எனக்கு அவனுங்களும் பிடிக்காது. நான் பிரிட்டிஷ்காரங்களை பற்றி நான் பேசலை. ஐம் டாக்கிங் அபவுட் அமெரிக்கன்ஸ் வந்து இன்றைக்கி நம்பர் 1 பீப்புளாக இருக்கான், நம்பர் 1 அப்படின்னு இருக்கிறனால அவனுடைய லட்சியங்கள், கொள்கைகள், சிந்தனைகள். தன்னுடைய கார், ஆமாம் தன்னுடைய கார், தன்னுடைய மனைவி கார் அவள் சம்பாதிங்க அவள் வாங்கி வச்சுருக்கா, அந்த காரை அவன் எடுத்துகிட்டு போனால் கூட அவங்ககிட்ட பர்மிஷன். ஆமாம், ஏ ஜினி, ஐ வாண்ட்ஸ் டு யூஸ் யுவர் கார், கேன் யூ கிவ் மீ பெர்மிஷன்? ஓகே ஓகே எடுத்துகிட்டு போ. அவள் பர்மிஷன் இல்லாமல் அவள் காரை அவன் எடுக்க மாட்டான். 2 பேரும் சம்பாதிப்பாங்க, 2 பேருக்கு வீட்டுக்கு தேவையானதை வாங்குவாங்க, 2 பேரும் வீட்டுக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்குவாங்க. உங்ககிட்ட கேட்டுட்டு தான் வாங்குவேன், உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்குவேன். வீட்டுக்கு என்ன தேவைன்றது 2 பேருக்கும் தெரியும் தானே. வீடுப்பா, புருஷனுக்கு தெரியாதா இந்த வீட்டுக்கு என்ன தேவைன்னு, பொண்டாட்டிக்கு தெரியாதா இந்த வீட்டுக்கு என்ன தேவைன்னு. ஸோ அந்த மாதிரி. ஸோ எதுக்காக அவன் கழுகு சின்னத்தை அமெரிக்கன்ஸ் வந்து அங்கே எம்பளமாக சிம்பிளாக வச்சுருக்காங்கன்னா, அவன் பீயை தின்னாலும் சரி, எனது பீயை தின்றாலும் சரி, பட் ஃபேமிலி என்பது ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஜஸ்ட் எனக்கு பிடிக்கலையா, டேபஸ் கெலவர் போ, நான் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய ஆண்கள் இருக்காங்க, நிறைய பட்சம் இருக்காங்க, நிறைய பிச்சைக்காரர் இருக்காங்க. என் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி, அவன் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எவனாவது ஒருத்தன் அமையவான், கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஜஸ்ட் ஃபர்கெட் ஆல் த பிளடி நான்சென்ஸ், அவ்வளோதான். ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து இன்றைக்கும் வந்து அவன் வேலையை அவன் தான் செய்வான். அவன் இன்னொருத்தவனை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் இன்னொன்று, அமெரிக்கன் 1 மணி நேரம் வேலை செஞ்சால் $30 கொடுக்கணும், சும்மா கிடையாது. $30 மீன்ஸ் ஆகும்போது 3000 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 3000 ரூபா வேலை வருவாங்க. 3000 ரூபா, ஐயோ 3000 ரூபா, $30. நோ நானே செஞ்சுக்கிறேன். அவனே துவைச்சிப்பான், அவனே குளிச்சுப்பான், அவனே பச்சிப்பான், அவனே சமைச்சிப்பான். அதே மாதிரி தான் அந்த லேடியும். பிடிக்கலையா, டவர்ஸ் ஃபினிஷ்டு, அப்படி தான். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வரேன், நான் பிள்ளைகளுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சரி, ஒரு அமெரிக்கன் சொல்லணும்னா, அமெரிக்கன் அவனுடைய வாழ்வாதாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பான். 18 வயசா அவன் பிள்ளைகள்கிட்ட வச்சுக்க மாட்டான். இனிமேல் போவான், வளர்ப்பு ஆச்சு, நீ காதல் பண்ணு, கல்யாணம் பண்ணு, விஷத்தை கூடி எல்லாம் செத்துப்போ, எனக்கு அதை பற்றி அவசியம் கிடையாது. நான் பெற்றுட்டேன், உனக்கு நான் செய்ய வேண்டியது படிப்பு, கல்வி, அறிவு, அதை கொடுத்தாச்சு. இனிமேல் பிழைக்காததும் உங்கள் இஷ்டம். அதெல்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, தெரியுங்களா? ஆமாம், டீச்சருக்கு கூட மேரின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸ்டூடெண்ட் சின்ன மேரி, மிஸ் மேரி, ஐ நீட் ரெஸ்ட் மேரி, ஐ ஹேவ் டு கோ அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ பெரிய ஆளுனாலும். இப்போ நான் கூட ஒரு அதிபரை வந்து எல்லாம் அதிபர் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஜான் டொனால்ட் ட்ரம்ப்னு தான் சொல்வேன். ஆமாம், அமெரிக்கா அதிபர். அவர் எல்லாம் அதிபர், நிறைய பேர் நம்ம ஊர்லலாம் இருக்கணும் அமெரிக்கா அதிபர். அமெரிக்கா அதிபர் அவருக்கு பேர் இல்லை, அதை சொல்லிச்சது என் பேரை பிறர் தான் பயன்படுத்துவாங்க, நான் பயன்படுத்திக்க முடியும். அந்த மாதிரி அவருக்கு ஒருவருக்கும் பெயர் இருக்கிறது. ஸோ பேரை அழைத்து சொல்லலாம். அப்பா, தாத்தா, சித்தப்பா, மயரப்பா, சத்தாப்பா, புடுங்கனப்பா, கத்தனப்பா, ஓடாயப்பா. ஸோ அன்பானவர்களே, மேடியர் போர்டு பீப்புள்ஸ், உலக மக்களை, குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பம் என்பது
ஒரு ரொம்ப முக்கியம். ஆலமரம். எஸ் ஆலமரம். ஆமாம், அந்த விழுதுகள் மாதிரி அப்படியே அந்த வாழை என்றுலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு குடும்பங்கள் இருக்க வேண்டும். சர்டன் டைமுக்கு தான். கழுகு மாதிரி 18 வயசு ஆச்சா, அவங்கள ஃப்ரீயாக விட்ருங்க, ரிலாக்ஸாக விட்ருங்க, அவங்க இஷ்டப்படி விட்ருங்க. ஆட்டோக்காரன் நான், என் பிள்ளை நீயும் ஆட்டோ தான் ஓட்டணும்லாம் வற்புறுத்தாதுங்க. ஸோ ஓகே, ரொம்ப அருகிறேன்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம மீண்டும் விடுகதைகளை பற்றி பார்க்கலாம். என்ன மோகனா? கண்டிப்பா. ஆமா, அது வந்து ஐயா வந்து நல்ல ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ளான ஒரு இதுவை வந்து அவர் கண்டிப்பா அவர் நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது என்றதை வந்து விஷயத்தை வந்து அவர் நல்லாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா நாட்டுல வந்து மக்கள் குழந்தைகள்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணமா சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து அது வந்து பேசின விதம் இதுவா இருந்தாலும் அவர் கருத்துக்களை தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆமா, இத்துடன் இந்த விடுகதைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களும் நான் மோகனா. நன்றி, வணக்கம். பாய்.